السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي ونسلم على رسوله الكريم أما بعد. فقد قال الله سبحانه وتعالى في القرآن المجيد والفرقان الحميد بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم. وقال أيضا في مكان آخر إن عبادي ليس لك عليهم سلطان إلا من اتبعك من الغاوين. وأيضا قال الله تعالى في مكان آخر إن الله مع الصابرين. وقال رسول الله صلى الله عليه وسلم رجب شهر الله شعبان شهري ورمضان شهر أمتي أو كما كان عليه الصلاة والسلام. ஏகவல்லவனாகிய அல்லாஹ்வை புகழ்ந்தவனாகவும் கண்மணி நாயகம் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அவர்களை பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஉ தாபிஈன்கள் நாதாக்கள் நல்லடியார்கள் குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வினுடைய அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். அல்லாஹ்வுடைய நல்லடியார்களே, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஒவ்வொரு மனித வாழ்க்கையையும் காலங்களுக்கு ஏற்ப அந்த ஒரு குறிப்பிட்ட நேரங்களுக்கு ஏற்ப இறைவன் ஒரு நேரங்களை விட இன்னொரு நேரத்தை சிறப்புக்குரியதாக ஆக்கியிருக்கிறான். சில நேரங்களிலே மனிதனை வணங்க சொல்லி கட்டளை எடுக்கிற இறைவன் சில நேரங்களிலே நீங்கள் வணங்கக்கூடாது என்றும் கட்டளை பிறப்பித்திருக்கிறான். சில காலங்களிலே ஹஜ் செய்ய சொல்கிற இறைவன் ஒரு குறிப்பிட்ட காலத்தில் மட்டுமே நீங்கள் ஹஜ் செய்ய வேண்டும், மற்ற காலங்களிலே நீங்கள் ஹஜ் செய்யக்கூடாது என்று குறிப்பிடுகிறான். ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்தில் மட்டுமே ரமலானினுடைய நோன்பை நீங்கள் நோக்க வேண்டும் என்று கட்டளை எடுக்கிற இறைவன் மற்ற மாதங்களிலே ரமலானினுடைய நோன்பை இறைவன் தடை செய்திருக்கிறான். இப்படி காலங்களுக்கும் நேரங்களுக்கும் முக்கியத்துவம் கொடுத்து இறைவன் காலங்களை படைத்திருக்கிறான். அந்த அடிப்படையில் நாம் தற்போது அமர்ந்திருக்கிற இந்த ரஜபினுடைய மாதம் இருக்கிறதே மிகவும் சிறப்புக்குரிய கண்ணியத்திற்குரிய ஒரு மாதம். இதை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலேயும் புகழ்ந்திருக்கிறான். கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அதிகமாக அதை பற்றி சொல்லி இருக்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆனிலே சூரத்து தௌபாவிலே 36வது வசனத்திலே சொல்லி காட்டுகிறான், இன்ன இத்தத் ஷுஹூரி இந்தல்லாஹி 12 ஷஹ்ரன், நிச்சயமாக அல்லாஹ்விடத்திலே காலங்களினுடைய எண்ணிக்கை 12 மாதங்களாக இருக்கிறது. கிதாபில்லாஹி, இது அல்லாஹ்வினுடைய வேதத்திலே நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கிறது. யௌம ஹலகஸ் ஸமாவாதி வல் அர்த, வானம் பூமிகளை படைத்த நாள் முதல் கொண்டே இதை நாம் தீர்மானம் செய்து விட்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அந்த 12 மாசத்துல அல்லாஹ் அதை தொடர்ந்து சொல்கிற போது வமின்ஹா அர்பஅத்துன் ஹுரும் வல் அர்த மின்ஹா அர்பஅத்துன் ஹுரும், அதிலே 4 மாதங்கள் சிறப்புக்குரிய கண்ணியத்திற்குரிய மாதங்கள் என்று அல்லாஹ் தனி ஒரு பிரத்யேகமாக தனிச்சிறப்பு மிக்கதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். தாலிக தீனுல் கையும், அதுதான் நிலையான மார்க்கமாகும். பலா ததலிமு ஃபீஹின் அன்ஃபுஸகும், அந்த 4 மாதங்களிலே உங்களுக்கு மத்தியில் நீங்கள் அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். வகாத்திலுல் முஷ்ரிகீன காஃபா கமா யுகாத்திலூனகும் காஃபா, ஆனால் அந்த முஷ்ரிக்கீன்கள் உங்களிடத்திலே இந்த மாதங்களில் ஏதேனும் சண்டை சச்சரவுகள் செய்தால் அப்போது நீங்கள் அவர்களிடத்திலே வரம்பு மீற உங்களுக்கு அனுமதி இருக்கிறது என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். வலமு அன்னல்லாஹ மஅல் முத்தகீன், நிச்சயமாக அல்லாஹ் தக்வா உடையவர்களோடு இருக்கிறான் அப்படின்னு இந்த வசனத்தை இறைவன் நிறைவு செய்கிறான். இந்த ரஜபினுடைய மாதம் இருக்கிறதே, ரஜபுக்கு நிறைய சிறப்புகளை இமாம்களும் இறை நேசர்களும் குறிப்பிட்டு காட்டுவார்கள். ரஜப் அப்படின்னு சொன்னாலே கண்ணியப்படுத்துதல் என்று பொருள். ரஜப் என்றாலே கண்ணியப்படுத்துதல், மரியாதைப்படுத்துதல் என்று பொருள். காரணம் என்னன்னா, இந்த மாசத்துல அல்லாஹ்வை
அல்லாஹ்வினுடைய மலக்குமார்கள் அதிகமாக தஸ்பீஹ் செய்வார்கள், அல்லாஹ்வை கண்ணியப்படுத்துவார்கள். மற்ற மாசத்திலையும் கண்ணியப்படுத்துவார்கள், ஆனா இந்த மாசத்துல அல்லாஹ்வை அதிகமாக கண்ணியப்படுத்துவார்கள், தஸ்பீஹ் செய்து கொண்டே இருப்பார்கள். அதனால இதற்கு கண்ணியப்படுத்தக்கூடிய ஒரு மாதம் அப்படின்ற பெயர். ரஜப் அப்படின்னாலே கண்ணியப்படுத்துதல் அப்படின்ற அர்த்தத்தை சொல்றாங்க. அதே மாதிரி இன்னும் சில கிதாபுகளிலே பதிவு செய்கிறார்கள், இந்த ரஜப்ன்றதுக்கு ரஜப் என்கிற பெயர் மட்டுமல்ல, இதில் அதிகமான பெயர்கள் இந்த ரஜப் மாசத்துக்கு இருக்கிறது. அதுல ஒண்ணுதான் அல் அசப் அப்படின்னு சொல்றாங்க. அசப் அப்படின்னா அதனுடைய தமிழாக்கம் கொட்டுகிற மாதம் அப்படின்னு பொருள். என்ன கொட்டுகிறது? மழை கொட்டுவது அல்ல, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து இந்த மாதத்திலே கொட்டிக்கொண்டே இருக்கும் என்பது அதனுடைய பொருள். அல்லாஹ்வினுடைய ரஹ்மத்து இந்த மாதத்திலே அதிகமாக இறங்கிக் கொண்டிருக்கிறது என்பதுதான் அதனுடைய பொருள். அதனால அந்த மாதத்திற்கு அல் அசப் என்கிற பெயரையும் அதற்கு சூட்டியிருக்கிறார்கள். அடுத்து இரண்டாவது பெயர் அல் அசம். அல் அசம் என்று சொன்னால் செவிடு என்று பொருள். காரணம் என்னன்னா, இந்த 4 மாசத்துல அரபுகள் மற்ற மாதங்களில் எல்லாம் போர் புரிவார்கள். ஆனா இந்த 4 மாசத்தை மட்டும் ஜாஹிலியா என்கிற இஸ்லாமிய காலம் வருவதற்கு முன்னாடி இருந்து இந்த 4 மாசத்துல அரபுகள் போர் செய்ய மாட்டாங்க. அதனால எந்த விதமான வாள் சத்தங்களோ ஆயுதங்களினுடைய சத்தங்களோ அரபு நாட்டில் கேட்காது. அதனால இந்த மாசத்துக்கே செவிட்டு மாசம் அப்படின்ற பெயரை வைத்து விட்டார்கள். காரணம் என்னன்னா, இந்த மாசத்துக்கு அவர்கள் கண்ணியம் கொடுத்தார்கள். அதே மாதிரி இமாம் ஷாஃபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அவங்களுடைய கிதாபுல் என்கிற கிதாபிலே சொல்லி காட்டுவார்கள், இன்ன துஆ யுஸ்தஜாபு ஃபீ 5 லயாலின், 5 இரவுகளிலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது அல்லாஹ்விடத்திலே. அல்லாஹ் உடனடியாக அந்த துஆக்களுக்கு பதில் தருகிறான் அப்படின்னு சொன்னாங்க. அதுல முதலாவது ஃபீ லைலத்தில் ஜும்ஆ, ஜும்மாவினுடைய இரவு, அதாவது வியாழக்கிழமையினுடைய இரவு. அந்த நாட்களிலே சில இடங்களிலே யாசீன்கள் எல்லாம் ஓதப்பட்டு துஆக்கள் செய்யப்படுகிறதற்கு காரணம் இதுதான். அடுத்து சொல்றாங்க லைலத்துல் அல்ஹா, ஈதுல் அல்ஹா என்கிற பெருநாள், அந்த பெருநாளினுடைய இரவு. அதே போல ஈதுல் ஃபித்ர் என்கிற ரமலானினுடைய அந்த பெருநாளினுடைய இரவு மூன்றாவதாக. நான்காவதாக சொன்னாங்க அவ்வொரு லைலத்தின் மின் ரஜப, ரஜப மாசம் பிறந்திருச்சா அந்த ரஜப மாசத்தினுடைய முதலாவது இரவிலே அல்லாஹ் உங்களுடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான் அப்படின்னு சொன்னாங்க. அடுத்து சொன்னாங்க ஐந்தாவதாக லைலத்துன் நிஸ்ஃபி மின் ஷாபான், ஷாபான் மாசத்தினுடைய 15வது இரவு, லைலத்துல் பராத் என்று சொல்லப்படுகிற பராத்தினுடைய இரவு என்று சொன்னார்கள். இந்த 5 இரவுகளிலே அல்லாஹ் நம்முடைய துவாக்களை அங்கீகரிக்கிறான். மக்கள் எல்லோருமே பொதுபோக்காக இருக்கின்ற சமயங்களிலும் அல்லாஹ் இது போன்ற நாட்களை ஏற்படுத்துவதற்கு காரணம் என்னன்னு கேட்டா 2 காரணம். ஒன்னு, அடியான் தன்னை தான் திருத்திக் கொண்டு அல்லாஹ்விடத்திலே வர வேண்டும். இன்னொன்னு, நல்லடியாராக இருக்கக்கூடியவர்கள் அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை அதிகமாக படுத்திக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே பாவம் செய்தவர்கள் மன்னிக்கப்பட வேண்டும், மன்னிப்பு தேடுவதற்காகவும். இன்னொரு காரணம், ஏற்கனவே நல்லடியாராக இருப்பவர்கள் அதிகமாக அல்லாஹ்வினுடைய நெருக்கத்தை பெறுவதற்காகவும் அல்லாஹ் இந்த இது போன்ற இரவுகளையும் இது போன்ற நாட்களையும் அல்லாஹ் ஏற்படுத்தி இருக்கிறான். அதே மாதிரி இந்த ரஜபினுடைய மாதத்தை பற்றி சொல்கிற போது அனஸ் பின் மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க ஹதீஸை அறிவிக்கிறார்கள், கீல யா ரசூலல்லாஹ் லிம சும்மிய ரஜப், ரஜப் அப்படின்னு சொல்லி எதற்கு எதனால் பெயர் வந்தது என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, லி அன்னஹு யதரஜபு ஃபீஹி கைருன் கஸீர், ஏனென்றால் அந்த மாதத்திலே அதிகமான நலவுகள் இறங்குகிறது அல்லாஹ்வின் புறத்திலிருந்து. லி ஷஅபான வ ரமலான, அடுத்து வரக்கூடிய 2 மாதங்களும் மிக சிறப்புமிக்க மாதம். ரமலானினுடைய மாதம் இருக்கிறதே அது உம்மத்தினுடைய மாதம் என்று சொன்னார்கள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதற்கு முன்னாடி இந்த அந்த ரஜபனுடைய மாதத்திற்கு அடுத்த மாதம் இருக்கிறதே அந்த ஷாபானுடைய மாதம் ஷஹரி, அது நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய மாதம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்ப அந்த 2 மாதத்திற்கு உண்டான அனைத்து நலவுகளும் இந்த ரஜபினுடைய மாதத்தில் தான் இறங்குகிறது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லி காட்டுறாங்க. அதே மாதிரி இன்னமா சும்மிய ரஜபு முதர, ரஜபு மாதத்தை
பற்றி சொல்கிற போது சொல்றாங்க, இன்ன துஆ ஃபீ முஸ்தஜாபுன் அலா துலுமதி வ குல்லு ஜாகிரின் வலிஹாதா கானத்தில் ஜாஹிலியத்து யுஅக்கிருன தஅவாதஹும். அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்னாடியே அரபுகள்கிட்ட இன்னொன்று பிரபலமாக இருந்ததாம். இந்த ரஜபினுடைய மாதம் வந்துவிட்டால் யாருக்கெல்லாம் அவங்க துஆ செய்யணுமோ, அதாவது யாரையெல்லாம் நாம் வெற்றி கொள்ள வேண்டுமோ அவங்களுடைய பேரெல்லாம் ஒரு லிஸ்ட் போட்டு எழுதி வச்சுக்குவாங்களாம். கரெக்டா இந்த ரஜபினுடைய நாட்கள் வந்து விட்டால் அல்லாஹ்வினிடத்திலே துஆ செய்வார்களாம், யா அல்லாஹ் இவங்களெல்லாம் நாங்கள் வெற்றி பெறணும் யா அல்லாஹ்னு சொல்லிட்டு. ஏன்னா அவர்கள் அறிந்து வைத்திருந்தார்கள் இந்த ரஜபினுடைய மாதத்திலே அல்லாஹ்விடத்திலே துஆக்கள் அங்கீகரிக்கப்படுகிறது அதிகமாக அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி இந்த நாட்களுக்கு ஷஹ்ரு ரஜ்மின், ரஜ்ம்னு சொன்னா ரஜபினுடைய மாதத்திற்கு கள்ளி எறிதல், நெருப்பு கங்குமலை பொழிதல் அப்படின்ற பெயரும் இருக்கிறது அப்படின்னு சொல்றாங்க. காரணம் என்னன்னா துர்ஜமு ஃபீஹி ஷயாத்தீனு ஹத்தா லா யுது ஃபீஹி அல் முஃமினீன். இந்த மாதத்திலே ஷைத்தான்களுக்கு அல்லாஹ்வின் புறத்திலிருந்து நெருப்பு மலை பொழிகிறது. அதனால முஃமின்களுக்கு அந்த ஷைத்தான்களால் எந்த விதமான பாதிப்பும் வராது. இன்னும் சொல்ல போனா ரஜபை பற்றி இமாம்கள் எப்படி சொல்வாங்க, துனூனே மிஸ்ரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அப்படின்ற ஒரு நல்லடியார் சொல்றாங்க, ரஜப் எப்படிப்பட்ட மாதம்னு உங்களுக்கு தெரியுமா? லி தருக்கில் ஆஃபாத்தி, இவ்வளவு காலம் நீங்கள் அல்லாஹ்வை மறந்து வாழ்ந்திருப்பீங்க, ஆனா அந்த மறதியெல்லாம் போக்குவதற்காக அல்லாஹ்வினுடைய நினைவிலே உங்களை நுழைத்துக் கொள்வதற்காக வருகிற ஒரு மாதம் தான் இந்த சிறப்புமிக்க ரஜபினுடைய மாதம். இந்த ரஜபினுடைய மாதத்திலே ஒரு மனிதன் எப்படி விவசாயம் செய்கிற ஒருவர் தண்ணீர் ஊற்றி தன்னுடைய விளைச்சல் நிலங்களுக்கு விவசாயத்தில் அந்த விதைகளை விதைத்தால் தண்ணீரை ஊற்றுவாரோ அதுபோல ஒரு மனிதன் அல்லாஹ்வை மறந்து இவ்வளவு நாள் நாம் வாழ்ந்து விட்டோம், அதனால் அல்லாஹ்வினுடைய நினைவு ஆற்றல் என்கிற அல்லாஹ்வினுடைய இந்த நினைவை இந்த ரஜபிலே அவர் விதைக்க வேண்டும். அதுக்கு அடுத்ததாக சொல்றாங்க, அதற்கு அடுத்து வரக்கூடிய மாதம் ஷாபானினுடைய மாதம். அந்த விதை விதைச்சு அதே நம்முடைய வாழ்க்கையில் ஒரு கண்டினியூ ஆகணும், தொடர்படியாக அந்த விதைகள் இருக்க வேண்டும். அல்லாஹ்வினுடைய நினைவை இன்று நாம் விதைக்கிறோம் என்று சொன்னால் அந்த நினைவோடு எப்போதுமே ஜமாத்தாக நாம் தொழுவதற்கு பழகி கொள்ள வேண்டும். எப்போதுமே அல்லாஹ்வை திக்ர் செய்வதற்காக நாம் நேரம் ஒதுக்க வேண்டும். மாசத்துல 3 நாள் இப்பொழுதிருந்தே நோன்பு வைக்க நாம் பழகி கொள்ள வேண்டும். இப்படியெல்லாம் ஒரு மனிதன் ரஜபுடைய மாசத்துல பழகிட்டான்னு சொன்னா ஷாபானினுடைய மாதத்திலே அது நன்கு பழக்கத்திற்கு வந்துவிடும். அதற்கு அடுத்து நீங்கள் ரமதான் என்று வந்துவிட்டால் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போல அவர்களை பற்றி சொல்வார்கள், கைலிகளை இருக்க கட்டிக்கொண்டு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இபாதத்திலே இறங்கி விடுவார்கள் அப்படின்னு ஒரு ஹதீஸ்ல வரும். ஏன்னா இவ்வளவு காலம் இல்லாத வணக்கங்கள் எல்லாம் ரமலானிலே ஒரு மனிதன் புரிந்து நிறைய அமல்களை பெற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப அதுக்குண்டான ஒரு பயிற்சி தான் இந்த ரஜபிலே ஆரம்பமாகிறது. அப்ப இந்த நாட்களில் நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை சொல்கிற போது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, இதான் தஹல ரஜப, நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வல்லமை என்னன்னா ரஜபினுடைய மாதம் வந்து விட்டாலே அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வார்களாம், அல்லாஹும்ம பாரிக் லனா ஃபீ ரஜபி வ ஷஅபான, யா அல்லாஹ் எங்களுக்கு ரஜபினுடைய மாதத்திலேயும் ஷாபானினுடைய மாதத்திலேயும் நீ பரக்கத்து செய்வாயாக, வ பல்லிகனா ரமதான, ரமதானை அடையக்கூடிய பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. இந்த துஆவை பற்றி சொல்கிற போது நிறைய விஷயங்களை சொல்லலாம். ஒரு மனிதன் நம்ம நினைச்சிடுற மாதிரி அல்லாஹ்வை அடைஞ்சிட்டா போதும், நம்ம நினைச்சா வணங்கிடலாம் அப்படின்னு ஒரு மனிதனால நினைக்க முடியாது. காரணம் என்னன்னா அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கிறான், மை யஹ்தில்லாஹு ஃபஹுவல் முஹ்தத், அல்லாஹ் யாருக்கு நேர்வழி காட்டணும்னு அல்லாஹ் நாடுறானோ அவங்களால மட்டும்தான் பள்ளிவாசலுக்கு வர முடியும். இப்ப பாங்கு சொல்லப்பட்டது ஜும்மாவினுடைய நேரத்தில், ஆனா பாங்கு சொன்ன உடனேயே பள்ளிக்கு வந்தவர்கள் என்று எடுத்துக்கொண்டால் அல்லாஹ் யாரை நாடினானோ அவர்கள் மட்டுமே பள்ளிக்குள் நுழைந்திருப்பார்கள். அதுபோலத்தான் அல்லாஹ்வினுடைய இறைவணக்கத்திலே ஒரு மனிதன் ரமலானிலே வணங்க வேண்டும் என்று நினைக்கலாம், ஆசைப்படலாம். ஆனால் அந்த ரமலானை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் மட்டுமே ஒரு மனிதனுக்கு கொடுக்க முடியும். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய செச்சா அபூ தாலிப் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க இஸ்லாத்தை ஏற்றுக்கல, ஆனாலும் அவர்களுடைய விஷயத்திலே நிறைய இமாம்கள் அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகிறார்கள். அப்படிப்பட்ட ஒருத்தர் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த செச்சா வஃபாத்தான போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரொம்ப அதிகமாக வருத்தப்பட்டார்கள். அப்ப என்ன காரணம்னா இஸ்லாத்தை ஏற்றுக்காமலே வஃபாத் ஆயிட்டாங்களே அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டாங்க. அப்ப அல்லாஹ் இறக்கிய ஒரு வசனம், இன்னக லா தஹதி மன் அஹ்பப்த, நாயகமே நீங்கள் ஆசைப்படலாம், ஆனால் அல்லாஹ் அவர்களுக்கு ஹிதாயத்தை நாடவில்லை நாயகமே அப்படின்னு அல்லாஹ் ஆயத்தை இறக்குகிறான். அப்ப அல்லாஹ்விடத்திலே வணங்குவதற்குண்டான தௌஃபீக்கை நாம் இந்த மாதத்திலிருந்தே அல்லாஹ்விடத்திலே துஆ செய்ய வேண்டும். அப்போதுதான்
ரமலானிலே நல்ல முறையிலே வணங்கக்கூடிய நோன்பு வைக்கக்கூடிய அளவுக்கு உண்டான ஆரோக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்குவான். அல்லாஹ் நம் அனைவருக்கும் ரமலானிலே நோன்பு வைக்கக்கூடிய பாக்கியத்தையும் ஆரோக்கியத்தை தந்தருள் புரிவானாக. அது மட்டுமல்லாது இந்த மாதத்திலே அல்லாஹ் இன்னொரு விஷயத்தையும் சொல்லி காட்டுகிறான். அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபலா ததகைமு ஃபீஹின்ன அன்ஃபுஸக்கும், இந்த கண்ணியத்திற்குரிய மாதங்கள்ல மற்ற மாதத்துல நீங்க எப்படி வேணாலும் பாவம் செஞ்சு வாழ்ந்திருப்பீங்க, ஆனா இந்த மாசத்துல நீங்க குறிப்பாக உங்களுக்கு மத்தியிலே அநியாயம் செய்து கொள்ளாதீர்கள் அப்படின்னு சொல்றாங்க. இந்த லுலும் அப்படின்னா வெறும் அநியாயம் மட்டும் கிடையாது, முஜாவஸத்துல் ஹத்தி வத் தஅத்தி. அதாவது சொல்றாங்க, ஒரு மனிதன் அநியாயத்தை பொறுத்தவரையில் அல்லாஹ் அடியார்களை பார்த்து சொல்கிறான், யா இபாதி, என்னுடைய அடியார்களே, இன்னி ஹர்ரம்துல் ஸுல்ம அலா நஃப்ஸி. அல்லாஹ் தஆலா அடியார்களை பார்த்து சொல்றான், அடியார்களே, அநியாயத்தை உங்களுக்கு நான் ஹராமாக ஆக்கிவிட்டேன், அதே போல அநியாயம் செய்வது எனக்கும் அதை நான் ஹராமாக ஆக்கி கொண்டேன். என்னடா அது, நமக்குத்தான் அல்லாஹ் ஹராமாக ஆக்குவான், ஆனா அல்லாஹ் ஒரு விஷயத்தை தனக்கு ஹராமாக்கி இருக்கிறான் என்று சொன்னால் அது எவ்வளவு மகத்தான ஒரு விஷயம் இல்லையா? அப்ப அநியாயத்தை அல்லாஹ் தாலாவும் அடியார்களுக்கு செய்ய மாட்டான். அப்ப அல்லாஹ் அடியார்கள்ட்ட எதிர்பார்க்கிறது என்னது? நீங்களும் அநியாயம் செய்யக்கூடாது. அப்ப அல்லாஹ் தாலா நம்மள அநியாயம் செய்யாதீங்கன்னு சொல்லும் போது அது நம் அடியார்கள் செய்கிற மிகப்பெரிய அநியாயம் அப்படின்னு கேட்டா அல்லாஹ்வுக்கு இணை வைத்தல். அல்லாஹ்வுக்கு இணை வைப்பது தான் அல்லாஹ்வுக்கு ஒரு அடியான் செய்கிற மிகப்பெரிய அநியாயம். ஏன்னா உங்களை படைத்து உங்களுக்கு உண்டான அனைத்து உபகாரங்களையும் கொடுத்து எல்லா விதமான நியமத்துகளையும் கைவிட்டு எண்ண முடியாத அளவுக்கு உண்டான நியமத்துகளை எல்லாம் கொடுத்த இறைவன் தன்னை மட்டுமே வணங்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஆனா மனிதன் என்ன செய்கிறான்? எல்லா விதமான நியமத்துகளையும் அனுபவிக்கின்றான். ஆனா அனுபவிச்சதுக்கு பிறகு ஏதாவது சோதனை அப்படின்னு வந்துட்டா மட்டும் ரப்பி அஹானன், யா அல்லாஹ் என்ன மறந்துட்டையே அப்படின்னு அல்லாஹ்வை பார்த்து மனிதன் கேட்கிறான். ஆனா அதே விஷயத்தை அல்லாஹ் நம்மளை பார்த்து கேட்டா என்ன நடக்கும்னு யோசிச்சு பாருங்க. அல்லாஹ் என்ன கேட்பான்? இன்னைக்கு ஒரு நாள் உனக்கு சோதனை வந்த உடனே என்னை பார்த்து நீ என்ன மறந்துட்டீன்னு கேட்கிறையே, ஆனா நான் இவ்வளவு காலமாக நான் உனக்கு எல்லா விதமான சுகபோகமான வாழ்க்கையை கொடுத்திருந்தேன், நீ என்னை இவ்வளவு காலமா மறந்திருந்தையே அப்படின்னு சொன்னா நம்ம எங்க கொண்டு போய் நம்முடைய முகத்தை வைத்துக் கொள்வோம்? அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன் அதைத்தான் சொல்கிறான், ஃபதுகுருனி அதுகுருக்கும், என்ன நீங்க நினைச்சு பாருங்க, திக்ர் செய்யுங்க, நான் உங்களை நினைக்கிறேன் அப்படின்றான். நீங்க தனிமையிலே திக்ர் செய்தாலும் சரி, வீட்டில் அமர்ந்தவாறு திக்ர் செய்தாலும் சரி, அமர்ந்தவர்களாக திக்ர் செய்தாலும் சரி, நின்றிருந்தவர்களாக திக்ர் செய்தாலும் சரி, அல்லாஹ் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்ப்பது அவனுக்கு நீங்கள் செய்ய வேண்டிய கைமாறு அல்லாஹ்வை தொழுக வேண்டும். அல்லாஹ்வுக்கு உண்டான வணக்க வழிபாடுகளை நீங்கள் சரியான முறையிலே செய்து ஆக வேண்டும் என்பதைத்தான் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற விஷயம். அது மட்டுமல்லாது இந்த மாசத்துல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இரண்டாவதாக நம்மிடத்தில் அல்லாஹ் எதிர்பார்ப்பது நோன்பு. சபதசியாம் ஃபி ஷஹரி ரஜப ஃபி ஸனத்தி நுபுவதி. நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அன்ன உஸாமத் இப்னு ஸைத் ரலியல்லாஹு அன்ஹு அப்படின்றவங்க அறிவிக்கிறாங்க, யா ரசூலல்லாஹ் லம் அரக தஸூமு ஷஹரம் மின ஷுஹூரி மா தஸூமு மின் ஷஅபான் قال ذلك شهر يغفل الناس عنه. நாயகமே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது, என்ன கேட்குறாங்க, இந்த ரஜபுடைய மாசத்துல நீங்க அதிகமாக நோன்பு வைக்கிறீங்களே, என்ன காரணம் நாயகமேன்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கப்படுது. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களா, இந்த மாதம் இருக்கிறதே ரமலானுக்கும் ஷஅபானுக்கும் மத்தியில் இருக்கிற ஒரு மாதம். இந்த மாதத்திலே துர்ஃபஉ ஃபீஹில் அமாலு, அமல்கள் எல்லாம் அல்லாஹ்விடத்திலே ஒப்புக்கொள்ளப்படுகிற ஒரு மாதம். மக்கள் அந்த மாதத்தை கண்டுகொள்ளாமல் இருக்கிறார்கள் என்றெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மாதத்தை பற்றி சொல்லியிருக்கிறார்கள். அதே மாதிரி அடுத்த ஹதீஸிலே வருகிறது, மன் சாம யௌமன் மின் ரஜப, இந்த ரஜபுடைய மாசத்துல ஒரே ஒரு நாள் யார் நோன்பு வைத்தாரோ அல்லாஹ்விடத்தில் நன்மையை எதிர்பார்த்து ஜஅலல்லாஹு தபாரக வ தஆலா பைனஹு வ பைனன் நாரி, நரகத்திற்கும் அந்த மனிதருக்கும் மத்தியிலே அல்லாஹ் 70 குழிகளை தோண்டி விடுகிறான். அந்த ஒரு குழியினுடைய அகலம் எப்படி இருக்கும்னு கேட்டா இந்த வானம் பூமிக்கு மத்தியில் உள்ள அகலமாக இருக்கும் என்றெல்லாம் ஹதீஸிலே வந்திருக்கிறது. அப்ப இந்த மாசத்துல இருந்தே ஒரு மனிதன் நோன்பு வைப்பதற்கு தயாராகிவிட வேண்டும். முடிந்தால் நஃபிலான நோன்புகளை அதிகமாக வைக்க வேண்டும். அதே மாதிரி இது போன்ற சிறப்புக்குரிய நாட்களில் அல்லாஹ் நம்மிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற அடுத்த விஷயம் அத்தஹ்லீலு, அல்லாஹ் அதிகமாக நாம் லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமாவை அதிகமாக இந்த மாதத்திலே அதிகமாக ஓத வேண்டும். ஏன்னா லா இலாஹா இல்லல்லாஹ் என்கிற கலிமா இருக்கிறதே, லா இலாஹா இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஏன்னா நம்ம அந்த வார்த்தையை சொன்னால்தான் ஈமான் கொண்டவர்களாக ஆக முடியும். ஒரு மனிதன் லா இலாஹா இல்லல்லாஹ் மட்டும் சொல்லிட்டான்னா அவன் முஸ்லீமாக கூட ஆக முடியாது. ஏன்னா அரபுகள்
லா இலாஹ இல்லல்லாஹ்வை ஏத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஆனா நான் அல்லாஹ்வினுடைய தூதர்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க இல்லையா, அதை சொன்ன போதுதான் அபூ லஹப் கோபப்பட்டார். இதற்காக தான் எங்களை கூப்பிட்டையா, தப்பன்னக்கயா முஹம்மத், முஹம்மதே நீ நாசமாக போ என்று அவர் சொன்னாரே. அதுக்கு காரணம் என்னன்னா ரசூலுல்லாஹ்வை அவர் ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்ப நமக்கும் அவருக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, நாம் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை ஏற்றிருக்கிறோம், அவர்கள் மீது ஸலவாத்து ஓதிக்கொண்டிருக்கிறோம். இதுதான் ஒரு முஃமினுக்கும் ஒரு காஃபிருக்கும் உண்டான வித்தியாசம். அப்ப லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்கிற கலிமாவை அதிகமாக நாம் ஓத வேண்டும். ஹதீஸிலே வருகிறது, இன்னல்லாஹ தஆலா சயுகல்லசு ரஜுலன், கியாமத்துடைய நாள்ல அல்லாஹ் ஒரே ஒரு என்னுடைய உம்மத்திலிருந்து ஒரு நபரை கூப்பிடுவான்னு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க. சொல்லிட்டு அந்த மனிதரை எல்லோருக்கும் முன்னாடி வச்சு அல்லாஹ் தஆலா ஒரு ஏட்டை திறப்பான். ஒரு நோட் புக் மாதிரி இருக்கும். அந்த நோட் புக்கை அல்லாஹ் திறந்து காட்டுவானா, இந்த அமல்களை எல்லாம் நீ செய்தாயா அப்படின்னு அல்லாஹ் கேட்பானா. ஆமா யா அல்லாஹ் அப்படின்னு அவர் சொல்லுவார். இதில் ஏதாவது உன் மேலே கூடுதல் குறைச்சல் இருக்கிறதான்னு அல்லாஹ் கேட்பானா. இல்லவே இல்லை அப்படின்னு அந்த மனிதர் சொல்வாராம். சொன்ன உடனே அப்ப அவருடைய அமல்கள் நல்ல அமல்கள் அப்படின்னு எடுத்துட்டு வர சொன்னா அவர்கிட்ட ஒண்ணுமே இருக்காது. அப்போ ஒரே ஒரு துண்டு சீட்டு இருக்குமா அவர்கிட்ட. அந்த துண்டு சீட்டை அல்லாஹ் கொண்டு வர சொல்வான். அந்த துண்டு சீட்டை கொண்டு போய் அல்லாஹ் தஆலா அவருடைய பாவங்கள் எல்லாம் ஒரு தராசிலே இருக்கும், அதெல்லாம் ரொம்ப கனமாக இருக்கும். அந்த துண்டு சீட்டை மறுபுறம் வைக்க சொல்வான் அல்லாஹ் தஆலா. வைத்தவுடன் அந்த மறுபுறம் இருந்த அந்த துண்டு சீட்டு இருக்குது இல்லையா, அதனுடைய கனம் அதிகரித்து விடும். அப்போ அந்த அடியான் கேட்பானா, யா அல்லாஹ் இது என்ன அமல், ஒரு துண்டு சீட்டு இவ்வளவு கனத்தை கொடுக்கிறதே அப்படின்னு கேட்கும்போது அல்லாஹ் சொல்வானா, இதுதான் நீ இந்த உலகத்திலே சொன்ன அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ் என்கிற அந்த திருக்கலிமா, அந்த கலிமாவுக்கு இணையாக இந்த உலகத்திலே எந்த அமலும் கிடையாது அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். அப்ப இது போன்ற நாட்களில் நிறைய கலிமாக்களை ஓத வேண்டும், நிறைய அமல்களை செய்ய வேண்டும். எனவே வல்ல ரஹ்மான் நம்மையும் இந்த சிறப்புக்குரிய ரஜபினுடைய மாதத்தில் நிறைய அமல்களை செய்து அல்லாஹ்வுடைய பொருத்தத்தை பெற்ற அடியார்களாக அல்லாஹ் நம்மை ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.